வணக்கம். வாராகி தாள் சரணம், குருவே துணை. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களே, உங்களுக்கான வைகாசி மாத பலன். கடகராசி நேயர்களே, தாயாரை ஒப்பிட்டு சந்திரனையும் தந்தையாரை ஒப்பிட்டு சூரியனையும் சொல்லுவாங்க. அப்படி உங்கள் ராசிக்கு 2ஆம் ஸ்தானமான தன குடும்ப வாக்கின் நாயகனான சூரிய பகவானை வைத்து சொல்லப்படும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமோகமான வாய்ப்பினை தர காத்திருக்கிறது. பெரும்பான்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரன் ஒளிரும் காரணமே சூரியன் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கும் சந்திரன் இருளில் ஒளியை கொடுக்கிறார். வெளிச்சத்தில் எப்படி வேணால் இருக்கலாம், இருளில் ஒருத்தனோட ஒளி கிடைச்சி 4 பேர் பயன்படுறாங்கன்னா நமக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரன் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து மிக்க கிரகமாக இருக்கும். அதே சமயம் கபடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சந்திரனை வைப்பாங்க. சின்ன சின்ன பொய்கள், கபடதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் பொய்கள் இல்லை, பெரும் பொய்கள் ஒருத்தரோட உயிரை கொல்லும் விஷயம் அல்ல. திருட்டு, இந்த சிறு திருட்டு சொல்லுவாங்கள்ல, வீட்டில் இருந்து திருடிட்டு போயிட்டான், ஸ்கூல் பையில் வச்சுருந்ததை திருடிட்டான், அந்த மாதிரி சிறு சிறு வயதில் செய்யக்கூடிய திருட்டுக்கள் அனைத்தும் சந்திரனை சொல்லுவாங்க. ஆனால் அதை எதை முன்னிட்டு சொல்கிறாங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, வளர்பிறை, நிலவில் ஒரு களங்கம், இதெல்லாம் வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அனைத்தும் நிறைந்திருக்கிறது கடகராசி நேர்கள். இந்த கடகராசி நேர்கள் குருவோட அருளை பூர்வமாக பெற்றவர்கள். எப்படின்னா, பூச நட்சத்திரத்தில் குரு உச்சமாகிறாரு. சனி, கேது, குரு அனைவருமே ஒரு சாமிக்கோள். இவங்கெல்லாம் வலுப்பெற்று நிற்கும் பொழுது கடகராசினர் அதிகமாக ஒரு ஆன்மீக பாதையில் தன்னோட வாழ்நாளை எடுத்து செல்கிறாங்க. அப்படி தான் கடகராசிக்கு தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரு நட்சத்திரமும் அங்கே இருக்குது, புத்திக்காரனாகிய புதன் நட்சத்திரமும் இருக்குது. அதே சமயம் சனி பகவானாகிய தர்மக்காரகனோட நட்சத்திரமும் அதில் இருக்குது. அதில் குரு உச்சமாகிறாரு. நீங்கள் நினைக்கலாம், சனியே ஒரு அசுபர் சொல்கிறோம், குருவை ஒரு சுபர் சொல்கிறோம். ஆனால் சனியோட நட்சத்திரத்தில் நின்று உச்சமாகும் பொழுதுதான் குருவை உச்சம் பெற்றவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னன்னா, ஒரு குரு உச்சம் அடையணும்னா கூட சனியோட அந்த பிளெஸ்ஸிங், அவரோட கர்மம் நமக்கு வேணும். ஸோ எதையும் தீர்மானிப்பது சனி பகவான். ஏன் இதை சொல்கிறோன்னா, கடகராசிக்கு இந்த மாத நிலையில் சனி பகவான் 7லிருந்து நிவர்த்தியாக 8ல் இருப்பார். குரு உங்களுக்கு 9ல் இருந்து மூல திரிகோணத்தை இணைக்கிறார். அப்படி இருக்க கவலையே. 10ஆவதுக்கு உங்கள் வாக்கு, குடும்ப, தன அதிபதி முதன்மை தமிழ் மாதத்தை எந்த கிரகத்தை முதன்மையாக வைத்து சொல்கிறோம் தெரியுமா? மாத பயிற்சிக்கு தலைமை கிரகமாக விளங்கும் சூரிய பகவானை முதன்மை கிரகமாக சொல்கிறோம். அப்படின்னா 9ம் 10க்குமான அந்த பயணத்தில் கடகராசிக்கு வைகாசி மாதம் வராரு. அப்போது வைகாசி மாதத்தில் முதல் பாதி நாட்களில் குரு உபாசனை நிறையா கிடைக்கும். கடகராசிக்கு 9ல் குரு, 10ல் சூரியன், மீண்டும் 11ல் சூரியன். அப்போ லாபத்திலேயும் வராரு. அப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல உங்களோட நட்பு கோள்கள் அனைத்தும் வரிசை கட்டி நிற்கிது. 8ல் கெட்டவன் மறைஞ்சிட்டாரு, குரு 9ல் இருக்கிறாரு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு, 10ல் பாதி நாள் சூரியன், 11ல் பாதி நாள் சூரியன். சூரியனோட இணைந்த புதன், அதுக்கடுத்து அதோட ஆட்சி இடத்துலையே அமரும் புதன். அப்புறம் என்ன கவலை? கடகராசி நேயர்களுக்கு மாதம் இந்த வைகாசி மாதம் பேரையும் புகழையும் சம்பாதனையும் தெய்வ அருள் கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது.
இரண்டாவது திருமணம், இரண்டாவது தொழில், இரண்டாவது தொழில் ஸ்தாபனம் அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குது. சூரியன் உங்களுக்கு உற்ற நண்பன். சூரியன் வந்து அரை சுபர் அரை அசுபர் தான். அந்த அசுபத்தனத்தை எதிரியிடம் தான் காட்டுவார். அப்போ அந்த பாதி சுபத்தன்மையை நண்பர்களிடம் காட்டுவார். அப்படி பார்க்க சந்திரனுக்கு மிகவும் நல்ல நண்பரான ஜோடி கிரகமான சந்திரனை உயர்த்துவதற்கு தன்னோட சக்தியை பாதி கொடுக்கணும். சூரியன் கைவிட்டு விடுவாரா? ஏன் கடகராசிக்கு இவ்வளோ ஒரு கரிசனம் அப்படின்னா, 7 சனி நின்று சம சப்த பார்வையாக பார்த்து எங்கே அதிக சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு? நண்பர்களிடமும் வியாபாரத்திலும் மனையாள் கணவன் இவர்களிடமே அதிக சந்தோஷம். ஏன்னா உணர்ந்து வாழும் வயதில் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். சின்ன வயசில் அப்பா அம்மாவோட அனுசரணையோடு வளருவோம். வயசானோட ஒரு அனுபவத்தில் வளருவோம். இது அனுபவம், நம்ம பார்க்காததா, நம்ம அனுபவிக்காததா. அப்படி அனுபவத்தில் பாதி நாள் கிடைக்கலன்னா கூட போயிடும். இந்த ஒரு ஏஜ் இருக்குது தெரியுமா, அந்த களத்திர பாவத்தை நண்பர்கள் வியாபாரத்தை கவனிக்கக்கூடிய அந்த ஏஜ், ஒரு 21லேருந்து ஒரு 38 வரைக்குமான இந்த ஏஜில் இந்த கண்டச்சனி வந்துச்சுனாலே மனசு அவ்வளோ பதஷ்டமாயிடும். கஷ்டங்கள் வரும், இளமையில் வறுமை அப்படின்னு அந்த கஷ்டத்தை தாங்க இயலாது. அந்த இடத்துல இருந்து சனி சற்று விலகி பெருமூச்சையும் மூச்சையும் எடுப்பதற்கு சில தளர்வுகளை தந்திருப்பார். இந்த நேரத்தில் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கணுண்டாடு உங்கள் நண்பர்களெல்லாம் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 1 மாத பலன்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு நல்ல அமோகமான இடத்துல வந்து 10ல் ராகுங்க, பணம் பறந்து வரும். கடந்து சென்ற வியாபாரமெல்லாம் கைகூடி வரும். அப்படி 10ல் ஒரு பாவியாச்சும் இருக்கணும்ல. அப்போ அங்கேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதிபத்தியம் கிடச்சிருக்கு. அப்போ தாயார் உடல்நிலை தவிர்த்து தாயார் சொத்து இதில் ஆசைப்படாதீங்க இந்த மாதம். இதை தவிர்த்து அனைத்தும் உங்களுக்கு கடகராசினருக்கு எடுக்கும் காரியத்தில் எல்லாம் இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றிப்படும். கொஞ்ச நாள் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் லீவ் கொடுத்தா கூட லீவ் கிடைக்கும். அப்படி அந்த 7ஆம் பாவத்துக்கான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமையை இந்த மாதம் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் தரும். கடக ராசிநாதனை வச்சு இப்போ நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 2 நாளுக்கு ஒரு பொண்டாட்டியை பார்க்க அப்படி சுற்றி சுற்றி வருவார். அப்போது நம்ம கடக ராசி எதை வச்சு பார்க்கணும்? முக்கியமானதை நண்பர்களையும் சூரிய பகவானையும் வைத்து பார்க்கும் பொழுது சூரியன் மாதம் முற்பாதையில் உச்சம் பெற்றும் பிற்பாதையில் நல்ல ஒரு பயணத்திலையும் இருக்கிறாரு. அப்போ கடகராசினியர்கள் வைகாசி மாதம் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நன்றி கடகராசினியர். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.